Very good morning to all. This is Gobinath Ganesan. So in this video, we'll discuss about company accounts, issue of shares. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாத். ஸோ இந்த வீடியோவில் அக்கௌண்டன்சி கிரேட் 12 யூனிட் நம்பர் 7 கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் தியரி போர்ஷன் ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ பேசிக் தியரி பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சம் கூட பார்க்க போகிறது இல்லை. பட் பிஃபோர் தட் அக்கௌண்ட்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் சில பேசிக்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் தட் த ஃபார்மட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி, ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மட் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பேசிக். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் போக போகிறோம். இது தெளிவாக நமக்கு தெரிஞ்சாதான் ஜேர்னல் என்ட்ரி ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமா சார், டேரக்டா சம் போக வேண்டியது சார், சம் போகாம டேரக்டா 2 வீடியோ இதுக்காக போட்டிங்களே அப்படின்னு கேட்கலாம். இல்லை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கபடி கிரிக்கெட் ஏதோ ஒன்று விளையாடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ற மாதிரி சம் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், இதை பத்தின ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சா நம்ம சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் புரியாது, ரொம்பவே டஃப்பாக இருக்கும். அதான் நிறைய பேருக்கு இது டஃப்பாக இருக்கும். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், பட் பேசிக் நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க பார்ப்போம். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்னா என்னங்க சார்? இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனியில் நிறைய மெத்தட் இருக்கு. சோல் ட்ரேடர் கன்சென்ட் அப்படின்னு என்ன சார், ஒரே ஒருத்தர் என்ன பண்ணுவார், முதல் போடுவார், வரக்கூடிய லாபம் நஷ்டம் எல்லாமே அவருக்கு வரும். அது சோல் ட்ரேடர் கன்சென்ட், தனியால் வாணிகம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் மெத்தட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். 2 பேர் அல்லது அதுக்கு மேற்பட்ட பேர் என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு 10 லட்சம் அப்படின்ட்டு முதல் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வரக்கூடிய லாபமோ நட்டமோ 2 பேரும் பிரிச்சுக்குவாங்க. அது செகண்ட் டைப். ஸோ அதே மாதிரி இருக்கிறது தான் ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி, ஜாயின்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இதான் கம்பெனின்னு சொல்லுவோம். ரைட். இதில் எத்தனை பேர் சார் இருப்பாங்க, எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம், லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம், கோடிக்கணக்கான பேர் இருக்கலாம். எப்படி சார் ஒன்றுமே புரியலையே. ஸோ யாரெல்லாம் ஓனராக இருக்காங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தெரியாது. வித்தியாசமாக இருக்கே சார், எப்படி சார் தெரியாமல் இருக்கும்? ஆமாம், அப்படிதான் இருக்கும். ஏன் சார், யார் ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியை ஃபார்மேஷன் அந்த ப்ரொப்ரேட்டர் யார் இருக்காரோ, அந்த தோற்றுவிப்பாளர் யார் இருக்காரோ, பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த கம்பெனிக்கு நிறையா ஷேர்ஸ் வேணும், நீங்கள் ஷேர்ஸ் வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு. திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, அப்ளிகேஷன் போடுவாரு. மும்பைல இருந்து ஒருத்தர் போடுவாரு, ஒருத்தர் டெல்லியில இருந்து அப்ளிகேஷன் போடுவாரு. ஸோ அவருக்கு தெரியாது, அவருக்கு இவரு தெரியாது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனில ஷேர்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் பேர் ஷேர் ஹோல்டர். அது எப்படி சார் பண்ணுவாங்க, பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சார், ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறோம்ல, அது மாதிரி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கும்போது என்ன எழுதியிருப்போம், பத்திரிக்கை இருக்கும். பத்திரிக்கையில் என்ன இருக்கும், பொண்ணோட பேர் இருக்கும், மாப்பிள்ளையோட பேர் இருக்கும், எந்த இடத்துல கல்யாணம் நடக்குது, என்னைக்கு நடக்குது, எல்லா டீட்டெயிலும் அங்கே இருக்கும். அதே மாதிரி தான் எப்படி இருக்கும், இது ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு இருக்கும். கம்பெனி பேர் என்ன, அட்ரஸ் என்ன, எங்க இருக்கு, யாரெல்லாம் டைரக்டரா இருக்காங்க, யாரெல்லாம் ஆடிட்டரா இருக்காங்க, அந்த கம்பெனியோட குறிக்கோள் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எல்லாமே கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீ அதில் ஷேர்ஸ் வாங்கணுமா, டோட்டலாக எவ்வளோ ஷேர்ஸு விற்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க, பணம் எப்படி கொடுக்கணும், ஒரே பேமெண்ட்டாக தரணுமா இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டாக தரலாமா. நார்மலாக இன்ஸ்டால்மெண்ட்டில் இருக்கும். இன்ஸ்டால்மெண்ட்டாக அந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பேர் என்ன, நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்டு, ஃபோர்த்தும்போம். ஆனால் இவங்க பேரை வேற மாதிரி வச்சிருப்பாங்க. எப்படி வச்சிருப்பாங்க, அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால் அப்படின்ட்டு பேர் வச்சிருப்பாங்க. ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பார் அப்படின்னா என்ன சார், ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பார்னா என்ன சார், ஒரு ஷேரோட ரேட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேரோட ரேட்டு 10 ரூபீஸ்னா அந்த 10 ரூபீஸ் ஷேர்ஸை 10 ரூபிக்கே சேல் பண்ணுனா, 10 ரூபா ஷேரை 10 ரூபாய்க்கு சேல் பண்ணுனா, இஷ்யூ பண்ணா, அதுக்கு பேர் என்னது, ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பார். அப்போ என்ன இருக்காது, அங்கே லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. 10 ரூபா ஷேர் 10 ரூபாய்க்கே இஷ்யூ பண்ணா ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பார்.
10 rupees shares issued at rupees 10. Shares issued at premium. What is shares issued at premium? Premium அப்படினாவே அதிகம் அர்த்தம். Listen, 10 rupees shares issued at rupees 12. அப்ப பாருங்க ஷேரோட மதிப்பு எவ்வளவு 10 rupees. எவ்வளவுக்கு இஷ்யூ பண்றோம் 10 rupees. இப்போ எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு 2 rupees எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த 2 rupeesக்கு பேரு பிரீமியம். இந்த 2 rupeesக்கு பேரு பிரீமியம். அது என்ன சொல்லுவோம் shares issued at premium. அப்ப பிரீமியம்னா என்ன? சோ என்ன வேல்யூ இருக்கோ அதோட அதிகமா வித்தா அதுக்கு பேரு shares issued at premium. 10 rupees shares 11 rupeesக்கு சேல் பண்ணா 1 rupees premium. 10 rupees shares 13 rupees 13 rupeesக்கு சேல் பண்ணா 3 rupees premium. shares issued at discount. அப்படின்னா என்ன சார்? listen, 10 rupees shares 9 rupees அச்சோ கம்மியா இருக்கிறது. The shares issued at less than the nominal price. Nominal price விட கம்மியா இருக்கு. 10 rupees shares 9 rupeesக்கு சேல் பண்ணா அதுக்கு பேர் என்னது? shares issued at discount. ஒன்னோட கேட்கலாம். The Company Act, இப்போ நியூ ஆக்ட் Company Act 2013ல shares டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ண கூடாது. எதுல இஷ்யூ பண்ண கூடாது? டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ண கூடாது அப்படின்ட்டு புதுசா ரூல் இருக்கு. ரைட், ரீஇஷ்யூம் போது பண்ணலாம். ரீஇஷ்யூனா ஒரு ஷேர் இஷ்யூ பண்றோம், எல்லா அமௌண்ட்டும் தரலாம், அதை ஃபுல் பேக் பண்றோம், அதை ஃபோர் ஃபீச்சர்னு சொல்லுவோம். ஃபோர் ஃபீச்சருக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? அதை ரீஇஷ்யூ பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணலாம்? டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணலாம். ஃப்ரெஷ் ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ண முடியாது, இஷ்யூ பண்ண கூடாது. அதான் இன்டு மார்க் போட்டு. ரைட் சார். இப்போ 3 இஷ்யூ இருக்கு. என்ன இஷ்யூ இருக்கு? ஷேர்ஸ் issued at for same price, shares issued at premium above the normal price, shares issued at discount less than the nominal value. Then அதுக்கப்புறம் என்ன இருக்கு? equal subscription. the subscription மூணா டிவைட் பண்ணுவோம். என்னென்ன subscription சொல்லுவோம்? equal subscription, over subscription, under subscription. அப்படின்னா என்ன சார்? equal subscription என்ன சார்? எவ்வளவு ஷேர்ஸ சேல் பண்றதுக்கு நீ ரெடியா இருக்கியோ, இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல ப்ராஸ்பெக்டாஸ் இஷ்யூ பண்ணிருக்கியோ, அதே ஷேர்ஸ பப்ளிக் அக்செப்ட் பண்ணுனா அதுக்கு பேரு ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் இஷ்யூடு ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூட் ஆர் நம்பர் ஆஃப் இஷ்யூடு ஷேர்ஸ் 1000, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ்ட். அப்ப இஷ்யூ பண்ணிருக்கிறது எவ்வளவு? 1000. ரிசீவ் பண்ணிருக்கிறது எவ்வளவு? 1000. அப்ப இது ரெண்டும் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அதுக்கு பேர் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். Then over subscription. What is the over subscription? Listen, number of shares issued 1000, number of shares received, number of share application received 1001. அது எப்படி சார் சான்சஸ் இருக்கா? இருக்கு. ஏன்? நீ விளம்பரம் கொடுத்திருக்கிறது எவ்வளவு? 1000க்கு. உன்னோட கம்பெனி நல்ல கம்பெனி, நிறைய ப்ராஃபிட் வரணும் மக்கள் நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் வாங்குறதுக்கு நீ நானு போட்டி போட்டு வருவாங்க. அப்ப எப்படி இருக்கும்? எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றியோ அதை விட அதிகமான அப்ளிகேஷன் உனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமா வந்துச்சுன்னா எவ்வளவு அதிகமா வருதோ அதுக்கு பேர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இஷ்யூ பண்ணது எவ்வளவு? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் இஷ்யூட் ஷேர்ஸ் 1000, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ் 1200, 200 எக்ஸஸா இருக்கு. அதனால அதுக்கு பேர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அதிகமா இருந்தா ஓவர். தென் நெக்ஸ்ட் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். உடனே அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றியோ அதை விட கம்மியான அப்ளிகேஷன் வரது. நம்பர் ஆஃப் இஷ்யூடு ஷேர்ஸ் 1000, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ்ட், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ்ட் 900. இதுக்கு பேர் என்னது? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ உங்களுக்கு சம் இதுல எப்படி வேணுமாலும் கேட்கலாம். உங்க புக்ல எப்படி இருக்கு? 1 by 1 கொடுத்துருக்காங்க. வாங்க ஒரு மெத்தடா பார்க்கலாம். என்ன இருக்கு? ஷேர்ஸ் issued at par and equal subscription. ஷேர்ஸ் issued at par என்ன அர்த்தம்? என்ன பிரைஸோ அந்த சேம் பிரைஸுக்கு தான் இஷ்யூ பண்ணிருக்கு. லிசன், 10 rupees shares issued at rupees 10, 10 rupees shares issued at 10, but number of shares issued எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றீங்க? 1000 shares இஷ்யூ பண்றீங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ் 1000. ஓகே, இஷ்யூ பண்றது ரிசீவ் பண்றது ஈக்குவலா இருக்கு. That's a equal subscription. 10 rupees shares 10 rupeesக்கு இஷ்யூ பண்ற அந்த மெத்தட் பேர் என்ன? shares issued at par and equal subscription. ஏன் 10 ரூபாய் ஷேரை 10 ரூபான்னு தான் விற்கிறேன், அதனால shares issued at par.
எவ்வளவு ஷேர் சேல் பண்றனோ சேம் ஷேர்ஸ் அப்ளை மக்கள் என்ன பண்ணிருக்காங்க ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. அதனால என்ன அர்த்தம் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் ரெண்டு ஈக்குவலா இருக்கு ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது என்ன இருக்கு பாருங்க ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பார். அப்ப 10 ரூபீஸ் ஷேர்ஸ் 10 ரூபீஸ் தான் சேல் பண்றேன் ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பார் அண்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். சார் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன சார் எவ்வளவு ஷேர்ஸ் விக்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நீ கொடுக்கறியோ அதை விட அதிகமா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனா அதுக்கு பேர் என்னது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். லுக் அட் த எக்ஸாம்பிள் 10 rupees shares issued at rupees 10. 10 rupees shares issued at rupees 10. Number of shares issued 1000. Number of shares issued 1000. Number of shares received எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம் சார் இஷ்யூ பண்ணது 1000 தான் அவ்வளவுதான் விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. ஆனா வந்திருக்கிறது 1500 அதிகமா இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அதுக்கு பேர் என்னது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இது செகண்ட் மெத்தட். இது செகண்ட் மெத்தட். சார் என்ன சார் பண்ணுவாங்க பேலன்ஸ் இருக்க 500 அவங்களை கூப்பிட்டு இங்க பாருங்க அதிகமா இருக்கு சாரி உங்களுக்கு தர முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் ரிட்டர்ன் கொடுத்துடலாம் வேண்டாம் அப்படின்ட்டு வாங்கின பணத்தை அப்ளிகேஷன் போது என்ன பண்ணிருப்பாங்க டிடி அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க அதை திருப்பி கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் ப்ரொப்ரஷனேட்டா அலோகேட் பண்ணலாம். அப்படின்னா என்ன இப்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்னொரு வீடியோல உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்றேன் இப்ப பண்ணல நான். ஓகே வாங்க அடுத்து போவோம். ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பார் அண்ட் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். இதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அர்த்தம் நீ எவ்வளவுக்கு விற்கிற அப்படின்னு விளம்பரம் கொடுத்தியோ அதை விட கம்மியா வாங்குறது. லிசன் ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பார் 10 rupees shares issued at rupees 10. Under subscription number of shares issued 1000 but number of shares received 900. எவ்வளவு கம்மியா இருக்கு 100 கம்மியா இருக்கு 100 கம்மியா இருக்கு. அதனால இதுக்கு பேர் என்னது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது ஒரு மெத்தட். இதுலயும் கேட்கலாம் சம். எல்லா மெத்தட்லயும் சம் கேட்கலாம். இதுல தான் கேட்கணும் அப்படின்னு இல்ல. அந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறது சம்மு நமக்கு ஆன்சர் தெரியலன்னா பரவாயில்ல. ஆனா கொஸ்டின்ல கேட்டிருக்க மெத்தட் என்னன்னே தெரியும் கொஸ்டினே நமக்கு புரியாம இருக்க கூடாதுல்ல. அதுக்கு தான் இந்த கிளாஸ். இது எதுக்கு இந்த வீடியோ எதுக்கு கொஸ்டின் ஆன்சர் தெரியாம இருக்கிறதுக்கு இல்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. அந்த கேள்வி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு எந்த மெத்தட்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கே என்ன பண்ணணும் கொஞ்சம் மெனக்கடணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. ரைட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பிரீமியம் அண்ட் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். சார் பிரீமியம்னா ஏற்கனவே பார்த்துட்டோம் அதிக விலைக்கு விற்கிறது. லிசன் 10 rupees shares issued at rupees 12. அப்ப என்ன பிரீமியம் சாரோட பிரைஸ் எவ்வளவு 10 எவ்வளவுக்கு சேல் பண்ற 12க்கு. அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு 2 rupees. அந்த 2 rupees தான் பிரீமியம். பிரீமியம் எவ்வளவு 2 rupees. அதனால shares issued at premium. ரைட் அண்ட் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன்னா எவ்வளவு இஷ்யூ பண்றியோ அதை அப்படியே ரிசீவ் பண்றது. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூட் 1000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ்டு 1000 ரெண்டு ஈக்குவலா இருக்கு. தட்ஸ் வை த மெத்தட் இஸ் shares issued at premium and equal subscription and equal subscription. Listen student நீங்க இங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாரார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களோட எய்ம் படிச்சு முடிச்சு ஜஸ்ட் நான் 12th மட்டும் பண்ணா போதும். ஜஸ்ட் 12thல அந்த அக்கௌண்ட் தெரிஞ்சா போதும் அப்படின்னா இவங்க இவ்வளவு மெனக்கடனுங்கிற அவசியம் இல்லை. இல்லை நான் ஏசிஎஸ் பண்ணணும் சிஏ பண்ணணும் வேற ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். திரும்ப ஹையர் ஸ்டடி போறச்ச ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பிரீமியம். பாருங்க பிரீமியம் எடுத்த அதிகமா விற்கிறது 10 ரூபா சேர 12 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பேரு பிரீமியம். அண்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் நீ எவ்வளவு விளம்பரம் கொடுத்திருக்கியோ அதை விட அதிகமா வாங்குறது. வாங்க ஆன்சரை பார்ப்போம் எப்படி இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க 10 rupees shares issued at rupees 12. 10 தான் மொத்தம் அதோட ரேட்டே 10 தான். எவ்வளவுக்கு விற்கிறான் 12 rupeesக்கு. இப்போ 2 rupees எக்ஸ்ட்ரா இருக்கு அதுக்கு பேர் பிரீமியம். 2 rupees எக்ஸ்ட்ரா இருக்கு அதுக்கு பேரு பிரீமியம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூட் எவ்வளவு 1000 பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ்ட் எவ்வளவு
1500 அதிகமா இருக்கு. அதிகமா இருந்தா ஓவர், அதிகமா இருந்தா ஓவர், பேர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவர் இந்த மெத்தட் பேர் என்ன? shares issued at premium and over subscription. Right. Then next method. இதெல்லாம் sixth method. So வாங்க அடுத்த மெத்தட் பார்ப்போம். அது என்ன இருக்கு? shares issued at premium, shares issued at premium and under subscription. சார் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், அண்டர்னா கீழே கம்மியா, அப்ப எவ்வளவு விளம்பரம் கொடுத்திருக்கியோ, எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றியோ அதை விட கம்மியா. பிரீமியம்னு அர்த்தம், பிரீமியம்னா ஷேரோட பிரைஸ் அதிகம். 10 rupees ஷேர்ஸ் இஷ்யூட் அட் ₹12, எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு? 2 rupees, 2 rupees பேரு பிரீமியம். எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ற? 1000 ஷேர்ஸ். எவ்வளவு ஷேர்ஸ் ரிசீவ் பண்ற? here under subscription, right? இது கம்மியா இருக்கு. under subscription னா நீ இஷ்யூ பண்ணது 1000, ரிசீவ் பண்ணிருக்கிறது 900 or 950. 950 வச்சு ஒரே மாதிரி பண்ண எவ்வளவு? 950. this method is called as shares issued at premium and under subscription. and under subscription. இந்த எல்லா மெத்தடுக்கும் ஜர்னல் என்ட்ரியோட ஃபார்மட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த போஸ்டிங்ல சின்ன டிஃபரெண்ட் இருக்கும். போஸ்டிங்ல சின்ன டிஃபரெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் அந்த 6 மெத்தட். சார் இதில் ஷேர்ஸ் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் சொல்லவே இல்லையே சார். டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணக்கூடாது. அஸ் பர் த கம்பெனி ஆக்ட், த நியூ கம்பெனி ஆக்ட் 2013ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதை நம்ம பார்க்கல. ஸோ இந்த 6 மெத்தட் மட்டும் பார்த்துங்க. ரைட், வாங்க ஜர்னல் என்ட்ரி ஃபார்மேட் பார்ப்போம். ஜர்னல் என்ட்ரி ஃபார்மேட் என்ன இருக்கு? ஜர்னல் என்ட்ரி ஃபார்மேட் லம்சம் மெத்தட், தென் ஜர்னல் என்ட்ரி ஃபார்மேட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். அது என்ன சார் லம்சம் மெத்தட்? அது என்ன சார் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்? ஒரு ஷேரோட ரேட் எவ்வளவு? ஃபார் அஸ்யூம் தட் த ஷேரோட ரேட் 10 rupees. இந்த 10 rupees ஒரு சிங்கிள் செக்ல உடனே கொடுத்துறேன். 10 rupees தானப்பா, எனக்கு 10,000 ஷேர்ஸ் வேணும். 10,000 into 10, 1 lakh இருக்கா? 1 lakhையும் உடனே இப்பவே பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பேரு லம்சம் மெத்தட். அந்த மெத்தடுக்கு பேர் என்னது? லம்சம் மெத்தட். லம்சம் மெத்தட்னா என்டையர் ஷேர் பிரைஸ், என்டையர் ஷேர் பிரைஸ் சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்ல, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்லயே, ஒரே இன்ஸ்டால்மெண்ட்லயே ஃபுல்லா கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? லம்சம் மெத்தட். ரெண்டாவது என்ன இருக்கு? ரெண்டாவது மெத்தட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்னா என்ன? அமௌண்ட் என்ன பண்ணலாம்? நீ இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணா, ஒரே தடவை பே பண்ணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப எப்படி சார் பே பண்ணலாம்? பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பாரு. ஆமா பார்த்துட்டோம். இந்த கம்பெனில ஷேர்ஸ் வாங்க உனக்கு ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்கேன். அப்ப என்ன பண்ணு? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணு. உனக்கு ஷேர்ஸ் வேணும் அப்படின்னு என்ன பண்ணு? வேணும் அப்படின்னா இந்த பாருங்க, இதான் அப்ளிகேஷன். பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர்ல அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணு. ஃபில் பண்ணிட்டு ஷேரோட ரேட்டு 10 rupeesனா, ஷேரோட ரேட்டு 10 rupeesனா அப்ளிகேஷன் போது ஒரு ஷேருக்கு 2 rupeesக்கு டிடி எடுத்து எங்க கம்பெனிக்கு அனுப்பிச்சுடு அப்படின்னு கேட்போம். அப்ப எப்ப ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வருதா அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். ரைட், ஃபுல்லா வந்துருச்சு. எவ்வளவு ஷேர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்ளிகேஷன் போட்டாவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாமா நமக்கு ஷேர்ஸ் வந்துருன்ட்டு? கண்டிப்பா கிடையாது. ஏன்? எவ்வளவு பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாது. சப்போஸ் என்ன பண்ணுவோம்? 1000 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணுவோம். 10,000 ஷேர் அப்ளிகேஷன் இருக்கும், வந்திருக்கும். எல்லாத்துக்கும் ஷேர் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்க முடியாது. அப்ப அதை யார் டிசைட் பண்ணுவா? அந்த கம்பெனில போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க? யாருக்கு எவ்வளவு ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தான் அலாட் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க வேர்டா. என்ன பண்ணுவாங்க? யாருக்கு எவ்வளவு ஷேர் அலாட் பண்றது அப்படின்னு யார் அலாட் பண்ணுவாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு அலாட்மெண்ட். அதுக்கு பேரு அலாட்மெண்ட். நமக்கு அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு லெட்டர் வரும். நீங்க இது மாதிரி ஷேர் அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஷேர்ஸ் நாங்க என்ன பண்ணிட்டோம்? அலாட் பண்ணிருக்கோம். இந்த அலாட் பண்ணதுக்கு மொத்தம் 10 rupees ஏற்கனவே எவ்வளவு தான் கொடுத்திருக்கீங்க? அப்ளிகேஷன்ல 2 rupees கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளவு ஷேர்ஸ் அலாட் பண்ணிருக்கோம். அலாட் பண்ணதுனால இப்ப என்ன பண்ணுங்க? 3 rupees அமௌண்ட் கொடுங்க. ஒரு ஷேருக்கு 3 rupees கொடுங்க அப்படின்ட்டு செகண்ட் கேட்பாங்க. அலாட் பண்றாங்க. அப்ப பணம் கொடுத்தா அதுக்கு பேர் அலாட்மெண்ட். ரைட், அலாட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பண்ணுவாங்க, மொத்தம் 10 rupees, 2 rupees வாங்கிட்டோம், 3 rupees வாங்கிட்டோம், மொத்தம் 5 rupees வாங்கிட்டோம். திரும்ப எவ்வளவு இருக்கு? 5 rupees இருக்கு.
அப்ப என்ன பண்ணுவாங்க, திரும்ப பணம் கேட்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் தடவை அப்பதான் பண்ண போறாங்க, கேட்பாங்க. பணத்தை பேலன்ஸ் இருக்க பணத்தை 5 rupees இருக்கா, ஃபர்ஸ்ட் ஒரு 4 rupees கொடுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் கால். நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த கம்பெனில என்ன பண்றாங்க, அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வேற பேர் வைக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. என்ன பேரு, அப்ளிகேஷன் அலாட்மெண்ட். லாஸ்ட் என்ன பண்றாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் கால் அப்படின்ட்டு 4 rupees கேட்கறாங்க. இப்போ எவ்வளவு வாங்கியிருக்காங்க, 2 + 3 5, 5 + 4 9 ஆயிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 1 இருக்கு. அது 1 கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா, இது 1 கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிருச்சு. லாஸ்டா கேட்கறதுனால அதுக்கு பேர் ஃபைனல் கால். லிசன், ஃபர்ஸ்ட் காலா, அதுக்கப்புறம் செகண்ட் கேட்கறதுனால செகண்ட், இதோட ஃபுல்லா முடியறதுனால அதுக்கு பேர் என்னது, ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் பணம் கேட்பாங்க. எவ்வளவு கேட்கறாங்க, 1 rupee. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுவோம், 4 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கலாம். இதுக்கு பேரு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். ஸோ ரைட், இந்த 2 மெத்தடுக்கும் ஜர்னல் என்ட்ரி எப்படி போடுறது, இந்த 2 மெத்தடுக்கும் ஜர்னல் என்ட்ரி எப்படி போடுறது பாருங்க. ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கா, 2 rupees 3 rupees 4 rupees 1 rupees சொன்னோம். ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 2 ஜர்னல் என்ட்ரிங்க. ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எத்தனை ஜர்னல் என்ட்ரி, 2 ஜர்னல் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன் பண்ணி வாங்குறோமா, வாங்கி நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. நல்லா நான் வச்சுங்க, நம்ம வீட்டில் இருக்கோம். ஸோ நம்ம கிட்ட என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம கிட்ட, இந்தாங்க எங்க வீட்டில் இருந்தா சேஃப்டி இல்லை, இந்தாங்க வச்சிருங்க அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை வச்சிருங்க அப்படின்னு கொடுத்தா அந்த பணத்தை நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியுமா, செலவு பண்ண முடியாது. ஏன், ஏன்னா அது நம்ம பணம் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க பணம். அது மாதிரி சார் அப்ளிகேஷனுக்கு பணம் வாங்குனீங்க அப்படின்னா எதுக்காக வாங்குறீங்க, கேபிட்டலுக்காக வாங்குறோம். அதனால அதை கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதை கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பணம் வாங்குறதுக்கு ஒரு என்ட்ரி, டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு என்ட்ரி. இது மாதிரி ஒவ்வொரு ஜேர்னலுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 2 ஜேர்னல் இருக்கு. வாங்க அதை இப்ப பார்ப்போம் என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்ட்டு. ரைட், ஓகே. ஸோ என்னென்ன இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லம்சம் மெத்தட். லம்சம் மெத்தட் என்ன அர்த்தம், ஃபுல் அமௌண்ட்டை ஒரே தடவை வாங்கிடும். ஃபுல் அமௌண்ட்டை ஃபுல்லா வாங்கினா என்ன ஜேர்னல் என்ட்ரி, நல்லா நான் வச்சுங்க. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல எப்ப பணம் உள்ள வருதோ, எப்ப பணம் உள்ள வந்தாலும் பேங்க் அக்கௌண்ட் டெபிட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட். எப்ப பணம் ரிசீவ் பண்ணாலும், அப்ளிகேஷனுக்காக வாங்குறோம், பேங்க் அக்கௌண்ட் டெபிட். தென் கிரெடிட், பணம் உள்ள வாங்கினா வாங்கி போட்டுட்டு சும்மா இருக்க கூடாது, என்ன பர்பஸ்க்காக வாங்கணும்னு கேள்வி கேளுங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் தான் கிரெடிட். எதுக்காக வாங்குறோம், அப்ளிகேஷனுக்காக வாங்குறோம், பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட். லம்சம் மெத்தடா இருந்தா திரும்ப திரும்ப அலாட்மெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, எல்லாம் ஒரே தடவை முடிஞ்சிடும். அதனால அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட். இந்த பணம் யார் பணம், பக்கத்து வீட்டு பணம் மாதிரி. உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியா, எடுத்து வேஜஸ்க்கு சேலரிக்கு கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன், கேபிட்டலுக்காக. அதனால அப்ளிகேஷன்ல வாங்கின பணத்தை எங்க கொடுத்துடணும், கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட வாங்கின பணத்தை திரும்பி அவங்கள்ட்ட கொடுக்கணும். அதனால ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு டிரான்ஸ்ஃபர் எந்த அக்கௌண்ட்டுக்கு, ஷேர் கேபிட்டலுக்கு. தட்ஸ் வை டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பீயிங் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மணி, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மணி டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல். உங்க புக்ல இந்த இன்ஸ்டால்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு சம் இதுல கொடுத்துருக்காங்க. இது ஒரே ஒரு சம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் கொடுத்துருக்கணும். ரைட், இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, லம்சம். லம்சம் மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா, எவ்வளவு பணம் வாங்குற, டெபிட் வாட் கம்ஸ் இன்ல, அது மாதிரி பணம் என்ன வருது, டெபிட் த ரிசீவர், ஓகே, பேங்க் அக்கவுண்ட். தென் ஆஸ்க் கொஸ்டின், வாட் இஸ் த ரீசன், ரீசன் இஸ் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அக்கவுண்ட். தென் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் என்ன பண்றோம், கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, லம்சம் மெத்தட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு, 4 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் நல்லா கவனிங்க, வீடியோல இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபார்மட் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ, ஈஸியா சொல்றேன். இந்த ஃபார்மட்டை பேஸ் பண்ணி தான் பின்னாடி இருக்க எல்லா சம்மும் இப்ப நான் சொல்ல போற ஃபார்மட்டை வச்சு தான் நம்ம போட போறோம். கவனிங்க, அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட், தென் அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல். 4 இருக்குங்க. என்னென்ன இருக்கு, 1 அப்ளிகேஷன், தென் அலாட்மெண்ட், தென் ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 2 ஜேர்னல், ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும்
ரெண்டு ஜேர்னல் அப்ளிகேஷன் மணி வாங்கிட்டோம் அதை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு முடிஞ்சிருச்சு. அடுத்து மீதி 3 ஒரே செட்டுங்க. அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். இது 3 ஒரே செட்டு. என்ன செட்டு? ஃபர்ஸ்ட் பணம் கொடுன்னு கேட்போம், அப்புறம் பணம் தருவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்கறது பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு என்ட்ரி. அப்புறம் அலாட்மெண்ட் டியூ, தென் அலாட்மெண்ட் ரிசீட். ஸோ தட்ஸ் வை தேர் கிவன் allotment due, allotment receipt. Then first call due, first call receipt. Second call due, second call receipt. அப்ப பார்க்கும்போது 4 இன்ஸ்டால்மெண்ட் 8 ஜேர்னல் இருக்கும். 3 ஜேர்னல் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 8மே போட்டுடலாம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டா? லிசன், எந்த பணம் ரிசீவ் பண்ணாலும் அடுத்த ஜேர்னல் என்ட்ரி ஃபார் அப்ளிகேஷன் மணி ரிசீவ். அப்ளிகேஷன் மணி ரிசீவ் தானே, ரைட். எந்த பணம் ரிசீவ் பண்ணாலும் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன் சொல்றோம், டெபிட் த ரிசீவர். அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பேங்க் அக்கவுண்ட் டெபிட். தென் பணம் உள்ள வந்துருச்சு, வாங்கி போட்டாச்சுனால பேங்க் அக்கவுண்ட் டெபிட். தென் கொஸ்டின் கேளுங்க, பணம் உள்ள வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. எதுக்காக வந்திருக்கு, என்ன ரீசன் இருக்கலாம்? அப்ளிகேஷன் மணிக்காக இருக்கலாம், அலாட்மெண்ட்டுக்காக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் கால்காக இருக்கலாம், செகண்ட் கால்காக இருக்கலாம். என்ன ஆன்சர் வருதோ ஆன்சர் கிரெடிட். லிசன், அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட், தட்ஸ் வை பேங்க் அக்கவுண்ட் டெபிட். அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டா? அப்ளிகேஷன் அக்கவுண்ட் கிரெடிட். ஈக்விட்டி சார் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் கிரெடிட், ரைட். இதே வேற என்ன பண்ணலாம்? அலாட்மெண்ட் மணி ரிசீவ் என்னங்க ஆன்சர் வரும்? அலாட்மெண்ட் மணி ரிசீவ். லிசன், அப்ளிகேஷன் மணி ரிசீவ், அதனால ஜேர்னல் என்ட்ரி என்ன? பேங்க் அக்கவுண்ட் டெபிட், அப்ளிகேஷன் அக்கவுண்ட் கிரெடிட். பாருங்க நான் மாத்துறேன். அலாட்மெண்ட் மணி ரிசீவ், அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி இருக்கும்? அலாட்மெண்ட் மணி ரிசீவ். எந்த பணமா இருந்தா என்னங்க, பணம் உள்ள வந்துருச்சு, பேங்க் அக்கவுண்ட் டெபிட். தென் அலாட்மெண்ட் ரீசன் என்னது? அலாட்மெண்டா? அப்ப ஈக்விட்டி சார் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் கிரெடிட். அப்ப என்ன லாஜிக்னா பணம் ரிசீவ் பண்ணினா பேங்க் அக்கவுண்ட் டெபிட். என்ன காரணத்துக்காக, என்ன ரீசன்காக ரிசீவ் பண்றியோ ரீசன் கிரெடிட். அப்ளிகேஷன் மணினா பேங்க் அக்கவுண்ட் டேட்டா அப்ளிகேஷன், அலாட்மெண்ட் மணி ரிசீவ்னா பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு அலாட்மெண்ட். சரி, ஃபர்ஸ்ட் கால்னா என்ன சார் வரும்? அதையும் கவனிங்க. ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ், money received, that's why bank account debit. Then ask question, எதுக்காக வாங்குறோம்? First call, that's why here credit. Equity share first call account, credit. ஸோ அவ்வளோ ஈஸியா? ஆமாங்க, நல்லா கவனிங்க. அட எந்த பணத்தை வாங்கினாலும் பேங்க் அக்கவுண்ட் டெபிட்ங்க. அட கேள்வி கேளுங்க, வாங்கினா வாங்கி கண்ணை மூடிட்டு கல்லால போட்டுருமா? அட எதுக்காக அந்த பணத்தை தரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கு என்ன ஆன்சரோ அதான் கிரெடிட். அப்ளிகேஷனா அப்ளிகேஷன் கிரெடிட், அலாட்மெண்ட்னா அலாட்மெண்ட் கிரெடிட், ஃபர்ஸ்ட் கால்னா ஃபர்ஸ்ட் கால் கிரெடிட். செகண்ட் கால்னா சார் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்னா? அட ரீசன் என்னவோ அதை போடுப்பா. லிசன், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ். செகண்ட் அது எப்படி சொல்லுவோம்? இஎஸ்னா ஈக்விட்டி, ஓகேவா? ஈக்விட்டி ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்ட்னா பேங்க் அக்கவுண்ட் டெபிட், ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். அதுக்காக தான் வாங்கினியா? ஆமா, அதுக்காக தான் வாங்கணும். அந்த ரீசனை செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் ரீசனை கிரெடிட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. அப்ப 4 தடவை வருங்க பேங்க் அக்கவுண்ட் டெபிட். அப்ளிகேஷன் வாங்கினீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு அப்ளிகேஷன், அலாட்மெண்ட்னா பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால்னா பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்னா பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். அப்ப 4 ஜேர்னல் ஒரே மார்க். ஒரு ஜேர்னல் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா 4 ஜேர்னல் இதுல எழுதிடலாம். மொத்தம் 8 சொன்னோமா, ரைட். மீதி 3 பாருங்க. அலாட்மெண்ட் டியூ. சார் டியூனா என்ன சார்? சார் இதை விட அது ரொம்ப சிம்பிள் சார். என்ன டியூவோ அது டெபிட்டுங்க. நல்லா கவனிச்சலாம். அலாட்மெண்ட் டியூன்னு அர்த்தம். என்ன டியூ? அலாட்மெண்ட் டியூ. அலாட்மெண்ட் டியூனா அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட். சோ இது என்ன பண்ண போற? வாங்கின பணத்தை நீயே வச்சுக்க. எதுக்காக வாங்குறதெல்லாம்? சார் இதெல்லாம் கேபிட்டலுக்காக. கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட், தட்ஸ் வை கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட், ரைட். இப்போ ஜேர்னல் என்ட்ரி பாருங்க எப்படி எழுத போறோம். அலாட்மெண்ட் டியூனா
equity sir allotment account debit, equity sir allotment account debit, capital account, equity sir capital account credit. சார் அலாட்மெண்ட் டியூ. இப்போ எத்தனை டியூ இருக்குன்னு பாருங்க. மீதி இருக்க 3 செட்டு சொல்லியிருக்கோம். அலாட்மெண்ட் டியூ, தென் ரிசீட், தென் ஃபர்ஸ்ட் கால் டியூ, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ. ஃபர்ஸ்ட் கால் டியூ, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ. ஆனா எந்த டியூவா இருந்தாலும் செல்லும், என்ன டியூவோ அது டெபிட்டுங்க. அலாட்மெண்ட் டியூ, அதனால அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல். ரைட். ஃபர்ஸ்ட் கால் டியூனா என்ன சார் வரும்? ஃபர்ஸ்ட் கால் டியூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்ன டியூவோ அதுதான் டெபிட். சார் கேபிட்டல் எப்பவுமே கிரெடிட், மாறவே மாறாது. இங்க எப்படி பணம் உள்ள வருதுன்னா பேங்க் அக்கௌண்ட் எப்பவுமே டெபிட், மாறவே மாறாது. அதே மாதிரி இங்க ஈக்விட்டி சார் கேபிட்டல் மாறவே மாறாது. ஃபர்ஸ்ட் கால் டியூவா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் கால் டியூ. அப்ப அதுதான் டெபிட், அதுதான் டெபிட். ஈக்விட்டி சார் ஃபர்ஸ்ட் கால், ஈக்விட்டி சார் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஈக்விட்டி சார் கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட். அப்ப செகண்ட் கால் டியூனா என்ன சார் வரும்? வாங்க அதையும் எழுதிடுவோம். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால், ஈக்விட்டி சார் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ. என்ன டியூவோ அது டெபிட். நல்லா நான் வச்சுங்க, 3 ஜேர்னல். ஆனா பணத்தை ரிசீவ் பண்றதுன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட். கேள்வி கேளு, எதுக்காகப்பா ரிசீவ் பண்ற, அந்த காரணம் தான் கிரெடிட். டியூனா என்ன டியூவோ அது டெபிட். ஈக்விட்டி செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ. ஈக்விட்டி செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட். ஸோ இதுல 3 ஜேர்னல் இருக்கு, இதுல 4 ஜேர்னல் இருக்கு, 7 ஜேர்னல் வந்துருச்சு. இன்னும் ஒரு ஜேர்னல் என்னது? அப்ளிகேஷன் மணி இருக்குல்ல, அதை வாங்கினதை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அதை நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இந்த 2 ஜேர்னல் நான் வச்சுங்க. இப்போ 1 by 1 பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்ளிகேஷன் மணி ரிசீட். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்ளிகேஷன் மணி ரிசீட். அப்ளிகேஷன் மணி ரிசீட்டுக்கு என்னது? பணம் உள்ள வருதா? ஆமா உள்ள வருது. என்ன சொல்லியிருக்கோம்? எப்ப பணம் உள்ள வந்தாலும் பேங்க் அக்கவுண்ட் டெபிட், பேங்க் அக்கவுண்ட் டெபிட். why debit the receiver சார்? அப்ளிகேஷன், அப்ளிகேஷனுக்கு 2 என்னென்ன 2 ஜேர்னல்? பணத்தை ரிசீவ் பண்றது, தென் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. பணம் ரிசீவ் பண்ணிட்டோம், அதனால பேங்க் அக்கவுண்ட் டெபிட். பணத்தை ரிசீவ் பண்ணினா சார் சொல்லியிருக்காரு, திரும்ப உடனே கேள்வி கேளு, உன் பணம் அல்ல அது. அதனால யாரு கொடுத்தால் அது எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேளுங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க? சார் அப்ளிகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ உனக்காக இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? சார் அப்ளிகேஷன் தானே ஆன்சரு. ஆன்சரை கிரெடிட்ல போடு, ஆன்சரை கிரெடிட்ல போட்டுருங்க. ஓகே. பேங்க் அக்கவுண்ட் டெபிட், ஈக்விட்டி சார் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் கிரெடிட், பீயிங் ஈக்விட்டி சார் அப்ளிகேஷன் மணி ரிசீட். ஈக்விட்டி சார் அப்ளிகேஷன் மணி ரிசீட். ரிசீவ் பண்ணிட்டோம். வருஷத்துக்கு செலவு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்? அப்ளிகேஷன் மணி வாங்கினதெல்லாம் எதுக்கு? ஷேர் கேபிட்டலுக்கு. அப்ப அதை ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு, ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. எப்படி சார் பண்றது? ஸோ ஆல்வேஸ் இது நல்லா நான் வச்சுங்க. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட கிரெடிட் நான் ஹைலைட் பண்றேன் பாருங்க. திரும்ப இந்த வீடியோ முடிக்கீங்களா? ஒரு 40 தடவை நான் சொல்லிடுவேன். திரும்ப நான் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட கிரெடிட் ஆல்வேஸ் செகண்ட் என்ட்ரியோட டெபிட்டா இருக்கு. இது மாறவே மாறாதுங்க. இந்த கான்செப்ட் எங்கேயுமே மாறாது. ஸோ 5 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், எங்கேயுமே மாறாது. நல்லா நான் வச்சுங்க. திரும்ப ஒரு 40 தடவை சொல்ல போறேன், நான் வச்சுக்கோ. என்ன சொல்றேன்? ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட கிரெடிட், செகண்ட் என்ட்ரியோட டெபிட். அக்கௌண்ட் எப்படி இருக்கும்? நேமும் அதே மாதிரி இருக்கும், அமௌண்ட்டும் மாறவே மாறாது. சான்ஸே கிடையாது. இது மாறவே மாறாது. ஏன் சார் மாறாது? ஆட பணம் வாங்கியிருக்கீங்களப்பா அப்ளிகேஷன். என்ன ரீசனுக்காக வாங்கியிருக்க அப்ளிகேஷன்? இந்த அப்ளிகேஷன் பணத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறேங்கிறத இங்க எழுத போறோம். அவ்வளவுதான். என்ன பண்ண போறோம்? வாங்கின பணத்தை எல்லாமே கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அதனால கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ட்ரி செகண்ட் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் என்னது? 3 ஜோடிங்க, 3 செட்டு. என்னென்ன 3 செட்டு? அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். அந்த செட்ல என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு என்ட்ரி, தென் வாங்கினதுக்காக ஒரு என்ட்ரி, கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு என்ட்ரி, வாங்கணுங்கிறதுக்காக ஒன்று. இது மாதிரி 3 செட்டு போட போறோம். வாங்க பார்க்கலாம். என்ன இன்ஸ்டால்மெண்ட் அதுக்கு பேரு? அதுக்கு பேரு ஈக்விட்டி அலாட்மெண்ட், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். இங்க என்னது? டியூ ரிசீவ்ட், தென் ஃபர்ஸ்ட் கால் டியூ ரிசீவ்ட், தென் செகண்ட் கால் டியூ ரிசீவ்ட். இந்த 3 செட்டுக்குமே அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால், செகண்ட் அண்ட் ஃபைனல் 3க்குமே என்ன பண்ண போறோம்? டியூ. சார் என்ன சொல்லியிருக்காரு? இவ்வளவு நேரம் கத்துன்னு கத்தி இருக்காரு. என்னது? டியூனா நல்லா நான் வச்சுக்கோ செல்லும்.
டியூனா என்ன டியூவோ அது டெபிட். allotment due. Okay, allotment account debit. Equity share allotment account debit. Then share capital account எதுக்காக டியூ அதை வாங்கி என்ன பண்ண போற? ஷேர் கேபிட்டலுக்கு தான் யூஸ் பண்ண போறோம். நானா வச்சுக்க போறோம், நம்ம வச்சுக்க மாட்டோம். அதனால ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட். ஸோ என்ன ரீசன்? பீயிங் அலாட்மெண்ட் டியூ. ஸோ அலாட்மெண்ட் டியூ பார்த்துட்டோமா? ரைட். டியூ நல்லா நான் வச்சுக்க செல்லும். அலாட்மெண்ட் டியூனா அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டேட்டா டு கேபிட்டல். ஓகேவா? ரைட். அது ரிசீவ்க்கு அப்புறம் வரேன். அடுத்து என்ன இருக்கு? செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால். அப்போ ஃபர்ஸ்ட் கால் டியூ என்ன செல்லும்? நல்லா கவனி. அலாட்மெண்ட் டியூனா allotment account data to capital. அப்ப first call டியூனா சேம். first call டியூனா என்ன டியூவோ அந்த அக்கவுண்ட் டெபிட். என்ன டியூவோ அந்த அக்கவுண்ட் டெபிட். first call டியூ, தட்ஸ் வை first call account debit. அட இந்த பணத்தை வாங்கி என்ன பண்ண போற? நான் ஷேர் கேபிட்டலுக்கு தான் யூஸ் பண்ண போறேன், நான் வச்சுக்க மாட்டேன். அந்த ரீசனை போடுங்க ஷேர் கேபிட்டல். first call டியூனா நல்லா கவனி. allotment டியூனா allotment account data to equity share capital. first call டியூனா first call account data to equity share capital. Then next last என்ன இருக்கு? last set second and final call. அங்க என்ன பண்ண போறோம்? எல்லாம் அது மூணுமே ஒரே செட் கண்ணா. டியூ ரிசீட் என்ன எழுத போறோம்? equity second and final call due. equity second and final call due. அப்ப என்ன ஜர்னல் வரும்? இங்க பாத்தீங்க first call due என்ன எழுதுனா? first call account data to equity share capital. அப்ப second call due के equity second and final call account debit, equity share capital account credit. So being second and final call money due. Right. இப்போ என்னாச்சு? டியூனா என்ன? பணம் கேட்கிறோம்னு அர்த்தம். பணத்தை குடுறா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப என்ன பண்ணுவாங்க? பணத்தை தருவாங்க. அப்ப பணம் தரும்போது என்ன ஆகும்? பணம் உள்ள வரும். நல்லா கவனிங்க. ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி கவனிங்க. என்ன இருக்கு? இது டைட்டில். இங்க இருக்கிறது டைட்டில். நீ கன்ஃபியூஸ் ஆயிடுறது. ரைட். பேங்க் அக்கவுண்ட் டெபிட். ஒய்? பணம் உள்ள வருதுனால பேங்க் அக்கவுண்ட் டெபிட். ஆஸ்க் ரீசன். என்ன ரீசன் கேள்வி கேளுங்க. ரீசன் கிரெடிட். அதே மாதிரி என்ன பண்றோம்? பணம் கேட்கிறோம். எதுக்கு கேட்கிறோம்? ஸோ அலாட்மெண்ட்டுக்கு. ஸோ அலாட்மெண்ட் டியூ, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டேட்டா டு கேபிட்டல். இப்போ பணம் உள்ள வருது. பணம் உள்ள வந்துச்சுன்னா கண்ணை மூடி வாங்கி உள்ள போட்டுக்கோ. பேங்க் அக்கவுண்ட் டெபிட். பணத்தை வாங்கி போட்டீங்கன்னா அப்படியே இருக்க, திருப்பி கொடுக்கணும்னு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. திரும்ப கேள்வி கேளு. எதுக்காகங்க இந்த பணத்தை கொடுக்குறீங்க? இங்க பாருங்க என்ன கேட்டிருக்கோம்? அலாட்மெண்ட் கேட்டிருக்கோம். அதனால அலாட்மெண்ட் பணம் தராங்க. அலாட்மெண்ட் கேட்கிறோம், அலாட்மெண்ட் பணம் தராங்க. தரதுனால பணம் உள்ள வருது. பேங்க் அக்கவுண்ட் டெபிட். திரும்ப கேள்வி கேளு. என்ன ரீசன்? அலாட்மெண்ட். த ரீசன் இஸ் கிரெடிட். பேங்க் அக்கவுண்ட் டெபிட், அலாட்மெண்ட் அக்கவுண்ட் கிரெடிட். பீயிங் allotment money receipt. நல்லா கவனி. பணம் டியூனா இதுதான் ஜர்னல் என்ட்ரி, ரிசீட் தான் இதுதான் ஜர்னல் என்ட்ரின்னு மக்கப் பண்ணவே பண்ணாத. என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இன்னொரு ரகசியம் சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால், அப்ளிகேஷன் இதெல்லாம் என்ன நேச்சர்னே தெரியாம இருக்கக்கூடாது. என்ன நேச்சர்னா பர்சனல் அக்கௌண்டா, ரியல் அக்கௌண்டா அல்லது நாமினல் அக்கௌண்டா? நிறைய பேர் நாமினல் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இது என்ன அக்கௌண்ட்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். இதெல்லாம் என்னது? முதல் தானங்க, கேபிட்டல் தானங்க இன்வெஸ்ட் கொடுக்குறோம். யாருங்க கேபிட்டல் கொடுக்குறா? கேபிட்டல் கொடுக்கறவங்களுக்கு பேரு ஷேர் ஹோல்டர். ஆர் வருது. யார் அவரு? கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அதனால என்ன சொல்லுவான்? பர்சனல் அக்கௌண்ட். எல்லாமே பர்சனல் அக்கௌண்ட். ரூல் ஃபார் பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரைட். ஸோ ஓகே, இது அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம். தென் ஃபர்ஸ்ட் கால் டியூ. ஃபர்ஸ்ட் கால் பணம் என்ன பண்ண போறோம்? ரிசீவ் பண்ண போறோம். பணம் ரிசீவ் பண்றோமா? டெபிட் த ரிசீவர். எங்க? அது பேங்க்ல இருக்கு. அதனால பேங்க் அக்கவுண்ட். ஆல்வேஸ் எனி மணி ரிசீவ் பேங்க் அக்கவுண்ட் டெபிட்ங்க. 4 தடவை வாங்குவீங்க. திரும்ப கொஸ்டின் கேளு. என்ன பர்பஸ்க்காக கிரீன்ல போட்டிருக்கீங்க? இங்க பாருங்க. எதுக்காக வாங்குறோம்? ஃபர்ஸ்ட் கால்காக வாங்குறோம். அந்த ரீசன் கிரெடிட். இட் மீன்ஸ் என்ன லாஜிக் தெரியுங்களா? அது டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பேங்க் அப்படிங்கிறது ஆர்டிபிஷியல் பர்சன், அவங்களுக்கு பணம் போகுது, அதனால டெபிட். இதை கொடுக்கறது யாரு? ஓனர் தான் கொடுக்கறாரு. அதனால அவரோட அக்கௌண்ட் கிரெடிட். என்ன நேம்ல இருக்கு? இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் மாறுது. இன்ஸ்டால்மெண்ட் என்னது? ஈக்விட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் கிரெடிட். ஹியர் would be mentioned as being first call money receipt. The same logic.
ஸோ செகண்ட் கால் மணி என்ன பண்றோம், ரிசீவ் பண்றோம். பணம் உள்ள வருது, டிடியா வருது, நல்லா பேங்க் அக்கௌண்ட் டெபிட். பணம் எப்போ உள்ள வந்தாலும் கேள்வி கேட்கணும், எதுக்காக சார் தரீங்க, என்ன ரீசன், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால், ரீசன் இஸ் கிரெடிட், ரீசன் இஸ் கிரெடிட் பீயிங் ஹியர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ். ஸோ அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ புரியும் நினைக்கிறேன், புரியலனாலும் பரவாயில்ல, இன்னொரு ஈஸியஸ்ட் மெத்தட், இது சொல்லக்கூடாது பரவாயில்ல சொல்றேன் கவனிங்க. ஸோ ஒரு சில பேர்த்துக்கு புரியாது, ஸோ ஸ்லோ லைனர் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக சொல்றேன், நல்லா கவனிங்க. ஸோ ஷார்ட்கட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி, ஃபர்ஸ்ட் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ் பண்றோமா, பேங்க் அக்கௌண்ட் டெபிட், என்ன ரீசன், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன், ஆனால் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் கிரெடிட். தென் இது என்ன பண்றோம், ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். தென் இந்த 3 செட் இருக்குல்ல, இந்த 6 ஜேர்னலுக்கு ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க, என்ன இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் பாருங்க, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஈக்விட்டி ஷேர் செகண்ட் கால். ஸோ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு மட்டும் பாருங்க. ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்டா, அலாட்மெண்ட். இப்போ எதுல நான் வச்சுக்கணும்னா, என்ன இன்ஸ்டால்மெண்டோ நல்லா நான் வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். என்ன ரூல், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரூல். அது என்ன சார் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரூல், ஃபர்ஸ்ட் டெபிட், செகண்ட் லாஸ்ட் கிரெடிட். ஃபர்ஸ்ட் என்ன இன்ஸ்டால்மெண்ட், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட்ல என்ட்ரி பண்ணு, அது டெபிட்ல என்ட்ரி பண்ணு. ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் தானே, அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட்ல டெபிட்ல என்ட்ரி பண்ணு. செகண்ட்ல என்னது, லாஸ்ட், ஃபர்ஸ்ட்ல முடிஞ்சிட்டோமா அதே மாதிரி செகண்ட்ல லாஸ்ட்ல கிரெடிட்ல என்ட்ரி பண்ணு, கிரெடிட்ல என்ட்ரி பண்ணு. என்ன கிரெடிட்ல என்ட்ரி பண்றோம், சேம் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். அப்ப ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் கேன்சல் ஆயிடும். டியூனா நல்லா ஞாபகம் வச்சுக்க செல்லும், கேபிட்டல் எப்பவுமே கிரெடிட்ல தான் வரும். இங்க என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்ல கேபிட்டல் கிரெடிட்ல வரும். இத பாருங்க, இந்த மீதி இருக்க 6 ஜேர்னலுக்கும் இந்த ஃபார்மேட் மாறவே மாறாது, மாறவே மாறாது, நல்லா நான் வச்சு ரைட். பேங்க் அக்கவுண்ட் பணம் எப்பவுமே உள்ள வந்தா, பணம் எப்பவுமே உள்ள வந்தா டெபிட். அப்ப பாருங்க 6 ஜேர்னல் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் 2, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 2, அலாட்மெண்ட்டுக்கு 2னா அலாட்மெண்ட் என்ன பண்ணும், அலாட்மெண்ட்ல ஆரம்பிச்சு அலாட்மெண்ட்ல முடிக்கணும். அட என்ன இன்ஸ்டால்மெண்ட்டோ அதுல ஆரம்பிச்சு அதுல முடிக்கணும். ஆரம்பிக்கும் போது டெபிட், முடிக்கும் போது கிரெடிட். அப்ப ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, டியூவா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். தென் பணம் ரிசீவ் பண்றோமா, பேங்க் அக்கௌண்ட் டெபிட், ரீசன் என்ன, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட். அப்ப இந்த டெபிட்டும் இந்த டெபிட் கிரெடிட் என்ன ஆயிடும், டேலி ஆயிடும். இது லாஜிக் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுமா, கண்டிப்பா ஆகும். வாங்க பார்க்கலாம், அமௌண்ட் மட்டும் மாறும். லிசன், ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால், இது என்ன இன்ஸ்டால்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால். அப்ப என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் கால் இன்ஸ்டால்மெண்டா, ஆமா சார், ஃபர்ஸ்ட் கால்ல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கால்லயே முடிக்கணும். எங்க ஆரம்பிக்கணும், ஃபர்ஸ்ட் கால்ல ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சிருங்க, ஆரம்பிக்கும் போது டெபிட், ஆரம்பிக்கும் போது டெபிட், முடிக்கும் போது 2வது ஜேர்னல் முடிக்கிறோம்ல, முடிக்கிறதுல கிரெடிட், முடிக்கும் போது கிரெடிட். ஃபர்ஸ்ட் கால்ல ஆரம்பிக்கிறோம், ஃபர்ஸ்ட் கால்ல முடிக்கிறோம். சோ என்னது, கேபிட்டலா, ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கும், கேபிட்டல் எப்பவுமே என்ன வரும், கேபிட்டல் எப்பவுமே கிரெடிட்ல தான் வரும், கேபிட்டல் கிரெடிட்ல தான் வரும். ஃபோர் ஃபியூச்சர்ல மட்டும் தான் டெபிட் வரும், வேற எங்கேயும் வராது. பேங்க் அக்கவுண்ட், ஓகே, பேங்க் அக்கவுண்ட் எப்பவுமே பணம் உள்ள வருது, என்ன வரும், டெபிட், ரைட். ஸோ அதே மாதிரி என்ன இருக்கும், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கும் அதே தான். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு என்ன இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் இன்ஸ்டால்மெண்ட். செல்லம் நல்லா நான் வச்சுங்க, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்னா செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்ல ஆரம்பிச்சு செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்லயே முடிக்கணும். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்ல ஆரம்பிக்கிறோம், அதனால அது டெபிட். முடிக்கும் போது செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்ல முடிக்கிறோம், அதனால அது கிரெடிட். சார் கேபிட்டல் சார் சொல்லியிருக்காரு, எப்பவுமே எங்க தான் வரணும், கிரெடிட்ல மட்டும்தான் வரணும். ஃபோர் ஃபீச்சர்ல மட்டும்தான் மாறும், அதை நான் பின்னாடி கோபி சார் சொல்லுவாரு. பணம் என்ன எப்பவுமே என்ன பண்றோம், ரிசீவ் பண்றோம். பணம் எப்ப ரிசீவ் பண்ணாலும் என்ன வரும், டெபிட்ல தான் வரும், மாறவே மாறாது. எப்பவுமே மாறாதா சார், எப்பவுமே மாறாது. ஒரே ஒரு தடவை, எப்ப அட வாங்கின பணத்தை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன், உனக்கு ஷேர்ஸ் இல்ல, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ரிட்டர்ன் கொடுக்கும் போது மட்டும் என்ன பண்ணுவோம், பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட்ல வரும், அதர்வைஸ் டெபிட்ல மட்டும்தான் வரும், வேற எங்கேயும் வராது. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ இது வரைக்கும் நம்ம இன்னும் ஆன்சர் பார்க்கல, நல்லா நான் வச்சுங்க. ஸோ ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய வார்ம் அப் பண்ணியிருக்கோம், நிறைய தியரி பார்த்துருக்கோம். ஸோ என்ன சம்மோட ஃபார்மேட் என்ன, அதோட லாஜிக் என்ன,
அது ஏன் டெபிட்ல வருது, ஏன் கிரெடிட்ல வருது, அதுக்கு ஷார்ட்கட் என்ன, அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்முக்குள்ள போனீங்க அப்படின்னா சம்ம நீங்க மறக்கணும்னு நினைச்சாலும் சம்மு உங்களை விடாது. ஈஸியா ஆன்சர் எழுதிடலாம். Okay, go through all the format. If you have any doubt, any clarification, please comment in the comment box. I will answer the next video. Okay, thank you.